வணக்கம். இன்னைக்கு நம்ம பாசி பயரோட சிவப்பரிசி போட்டு ஊற வச்சு ஒரு தோசைக்கு ரெடி பண்ண போகிறோம். ஊற போட போகிறோம். வாங்க மாவு எப்படி ஊற போடணும், எப்படி எந்த அளவுன்றதை பார்ப்போம். பாருங்கள், பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. இது நான் அந்த கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் பச்சை பாசி பயிர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூனுக்கு வெந்தயம், பாருங்கள் 2 ஸ்பூனுக்கு வெந்தயம் அதோட சேர்த்து ஊற போட்டுக்கிறணும். சிவப்பரிசி நம்ம இந்த கிண்ணத்தில் அரை பங்கு பச்சை பாசி பயிருந்தா 1 பங்கு சிவப்பரிசி ஊற போடணும். பாருங்கள், சிவப்பரிசி அதோட சேர்த்து போட்டுறணும். நான் ஒரு 100 கிராம் இருக்கும் சோளம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஊற போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஆட்டணும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவோம். அப்புறம் எப்படி ஆட்டுறது என்னன்றதை பார்ப்போம். பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன். அது கூட ஒரு 2 ஸ்பூனுக்கு உளுந்து போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுட்டு இந்த பாருங்க நல்லா கழுவிட்டேன். சூப்பராக நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. இதை ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருவோம். ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சு ஊற வச்சுட்டு அப்புறம் ஆட்டுறது என்னன்றதை பார்ப்போம். பாருங்கள், 5 மணி நேரம் ஆச்சு. நம்ம உளுந்து, சோளம், வெந்தயம், பச்சை பாசி பயிறு, சிவப்பரிசி எல்லாம் ஊற போட்டிருக்கோம். நல்லா ஊறிடுச்சு. அரிசியுமே நம்ம இந்த இப்படி அமுக்கி பார்க்குறது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை கிரைண்டரில் போட்டு நல்லா வலுவலுண்டு தோசை பதத்துக்கு ஆட்டிக்கிடுவோம். பாருங்கள், மாவு நல்லா நைஸாக ஓடிடுச்சு. தோசைன்றனால நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த உப்பு கரையிறதுறவி கொஞ்சம் நேரம் நல்லா ஓட விட்டு அள்ளி ஒரு பாத்திரத்தில் அள்ளி வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா மையமாக ஆட்டுப்பட்டுருச்சு. இட்லின்றாத்தே நம்ம கொஞ்சம் குறைப்பாக அரைக்கணும். தோசைன்றதுனால நம்ம இந்த மாதிரி வலுவலுப்பாத்தே ஆட்டணும். ஆட்டி அள்ளி வச்சுட்டு நைட்டு ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு காலையில் தோசை ஊற்றி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்றது. நம்ம சிவப்பரிசி, சோளம், பச்சை பயிறு, பாசிப்பயிறு, வெந்தயம், உளுந்து எல்லாம் போட்டு ஆட்டியிருக்கோம். காலையில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம ஆட்டி வச்ச மாவு நல்லா பொங்கி இருக்கு பாருங்க. 5 மணி நேரம் ஆச்சு ஆட்டி வச்சுருந்தா சூப்பராக மாவு நல்லா பொங்கி இருக்குது. இது இருக்கட்டும். இந்த தோசைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம். அந்த அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். இன்றைக்கி உளுந்தம் சட்னி தான் வைக்க போகிறோம். 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் இந்த பாருங்க ஒரு 2 ஸ்பூனு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்ச உடனே இந்த உளுந்து, தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு ஒரு 5-6 வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன். அதை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வறுத்துட்டு தான் நம்ம இன்றைக்கி உளுந்தம் சட்னி வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த உளுந்தம் பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அது கூட நம்ம இந்த 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா போட்டாலும் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி பச்சை மிளகாதையும் போட்டு இந்த சட்னி வைக்க போகிறேன். அது கூட நம்ம இந்த வெள்ளைப்பூடு 3 நல்லா வதக்கிட்டு அடுத்துட்டே நம்ம தக்காளி பழத்தை போட்டு வதக்கணும். இந்த தோசைக்கு இந்த சிவப்பரிசி, பச்சை பாசி பயிறு, சோளமும் போட்டிருக்கோம், உளுந்து எல்லாம் போட்டு இந்த தோசைக்கு இந்த உளுந்தன் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா லைட்டாக பாதி வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 5 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதையும் இதில் சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் தான் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மையமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கட்டும். நல்லா மையமாக தக்காளி இல்லை, தக்காளின்றே தெரியாமல் வதங்கிருச்சு வாரி. இது ஆறட்டும். இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கிடுவோம். தோசை மாவு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது பாருங்கள். இந்த கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிடுவோம். நைஸாக நல்லா ஆட்டிடணும். இட்லிக்கு மாதிரி குறைப்பாக ஆட்டக்கூடாது. இந்த சிவப்பரிசி, பச்சை பாசி பயிறு எல்லாம் போட்டு தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நேதான் அரிசி உளுந்த வச்சு தானே இட்லி தோசை சுட்டு சாப்பிட்றோம். இந்த மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சட்டி காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கிடுவோம். வாரத்தில் ஊட இந்த மாதிரி
தோசை இட்லி இந்த இதில் பல தானியத்தில் சுட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வேகட்டும். அதில் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் லேசாக. பாருங்க நல்லா வெந்துருச்சு. கீழே வந்து நல்லா மொறுமொருண்டு மேலே சாப்பிட்டாவுக்கு இதை வந்து நம்ம திருப்பி போட்டுருவோம். இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இதை எடுத்துட்டு அடுத்த தோசை ஊற்றிக்கிடுவோம். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா ஊற்றுறோமோ நல்லா ஊற்றலாம். தோசை மொறுமொருண்டு அரிசி மாவு தோசையை விட நம்ம இந்த மாதிரி சிவப்பரிசி பச்சை பயிர்களை வச்சு செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அது நல்லா ஆறிச்சு. நம்ம மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். தோசை வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கிடுவோம். பாருங்க சட்னி வந்து நல்லா ஆட்டியாச்சு. பாருங்க சூப்பராக நம்ம உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை அந்த தோசையோடு நம்ம ஒரு தாளிப்பை கொடுத்து சாப்பிட வேண்டியதேன். இந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அதில் 2 வரமிளகா கருவேப்பிலை போட்டு இந்த வருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இந்த உளுந்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் தோசையும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சிவப்பரிசி பச்சை பாசிப்பயிறு சோளம் இதெல்லாம் போட்டு உடம்புக்கு ஆரோக்கியமான தோசையை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி உளுந்தஞ்சட்னி வச்சு இந்த தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.